ஹாய் செலினா கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடிகளுக்கு இயற்கை முறையில் ஒரு பைசா செலவு இல்லாமல் நம்ம எளிமையாக எப்படி எந்த உரம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளான்ட்டு வாங்கி வச்ச அப்புறமா அப்படியே நிற்குது. வாங்கி வச்சப்போ நல்லா பூ பூத்துச்சு, ஆனால் அதுக்கப்புறமா பூ பூக்கிறதே கிடையாது. பிளான்ட்டு நல்லா வளரவும் மாட்டேங்குது. பக்க கிளைகளோ இல்லை நிறைய பிரான்ச்சஸ் வைக்கவே மாட்டேங்குது. பிளான்ட்டு அந்த மாதிரி பூக்கள் வச்சாலும் பூக்கள் ரொம்ப சின்ன சைஸில் குட்டி குட்டியாக பூக்குது. அப்படின்ட்டு நிறைய ப்ராப்ளத்துக்கு இந்த ஒரு உரம் போதும். பிளான்ட்டை நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கும் சரி, நல்ல பூக்கள் வைக்கிறதுக்கும் சரி, இந்த ஒரு உரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோடய கார்டன் வீடியோ அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். பார்க்கலாமா? இப்போ இந்த உரம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கையளவு முருங்கைக்கீரையிலேயே போதும். இந்த இலை நம்ம எல்லாரோட வீடுகள்லேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். முருங்கைக்கீரை நம்ம கடைகளில் போய் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரோட வீடுகள்லேயுமே இந்த முருங்கைக்கீரை ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஒரு கையளவே போதுமானதாக இருக்கும். நம்ம இதை ஊற வச்சு தான் மொத்தமாக மற்ற மாதிரி டைரெக்டாக கொண்டு செடிகளுக்கு போட போகிறது கிடையாது. நம்ம ஊற வச்சு அதை லிக்விடாக ரெடி பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு கையளவு போதும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த முருங்கைக்கீரையில் சொல்லலாம். நம்ம உடம்புக்கே அது எவ்வளோ பயம் கொடுக்குது அப்படின்னா பிளான்ட்டுக்கு எந்த மாதிரி செழிப்பாக அது வளர வைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரையை நம்ம அது முங்கி நிற்கிற அளவுக்கு மட்டுமே தண்ணி விட்டினா போதும். ரொம்ப நிறைய தண்ணிலாம் விட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தண்ணிக்கு பதில் அரிசி கழுகுன தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி தான் வச்சுருக்கேன். ஒரு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கும். ஒரு கையளவு முருங்கைக்கீரை போதுமானதாக இருக்கும். ரொம்ப நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கிட்ட இருக்க பிளான்ட்டுக்கு இந்த ஒரு கையளவே போதும். அதனால் நான் ஒரு கையளவு தான் போட்டிருக்கேன். இதை ஒரு 2 டேஸே போதும். இது ஊறி போகிறதுக்கு. இது சீக்கிரமாகவே இலை தானே, சீக்கிரமாக மட்கி போயிடும். நான் ஆல்ரெடி வாழைப்பழத்தோலை தான் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடியே நான் இந்த வாழைப்பழத்தோலை ஒரு 4 டேஸ் ஆயிடுச்சு இதை ஊற வச்சு. வாழைப்பழத்தோல் ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஊறுறதுக்கு. அதனாலே நான் ஒரு 1 வீக் பத்தில் ஊற வச்சு தான் எடுத்துப்பேன். அதனால் ஒரு 1 வீக் இருக்கிறது மாதிரி அது ஒரு 4 நாள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இன்றைக்கி தான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 டேஸ் கழித்து அதுவும் இதுவும் சேர்க்கும்போது கரெக்டாக இருந்துடும். அதனால் 2 நாள் மட்டுமே இது போதும். 2 நாள் கழித்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அது ரெடி ஆகிடுச்சு வந்துடுச்சுன்ட்டு. அதுலேயும் இந்த நம்ம அரிசி கழுகுன தண்ணியும் முருங்கைக்கீரைகளையும் ரொம்ப ஸ்மெல் இருக்காது. ரொம்ப கெட்ட ஸ்மெல்லாக இருக்காது. ஒரு புளிச்ச வாசனை அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய கெட்ட வாசனை இருக்கவே இருக்காது. அதனால் இது நம்ம கையால் பசைகிறதுக்கும் சரி, அந்த ஸ்மெல் ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வாழைப்பழத்தோல் சொல்லவே முடியாது, ரொம்ப கெட்ட ஸ்மெல் இருக்கும். அதனால் அது கொஞ்சம் விரும்பத்தகாதது மாதிரி தான் இருக்கும். அதை ரெடி பண்ணி எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முருங்கைக்கீரையிலையும் அரிசி கழுகுன தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 2 டேஸ் ஆனது. இது இவ்வளோ போதும். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோல் தான். இந்த வாழைப்பழத்தோலை நான் மொத்தமாக கொட்டிட்டு ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு மொத்தமாக கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துப்பேன். அப்போவே அது நல்லா குழஞ்சி நமக்கு உரமாட்டு நல்லா தயாராகிரும். இல்லை எனக்கு கையில் நல்லா ஸ்மெல் இருக்குது, கையால் பிசைய முடியாது அப்படிங்கிறவங்க இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு 3-4 வாட்டி தண்ணி விட்டு அதையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் அளவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம செடிகளுக்கு போதுமான அளவு ஒரு கையளவு வாழைப்பழத்தோலே போதும். ரொம்ப நிறைய வேண்டாம். ஒரு கையளவு நம்ம முருங்கைக்கீரை இலைக்கு ஒரு கையளவு எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி வாழைப்பழத்தோலும் நீங்கள் ஒரு கையளவு எடுத்துட்டாலே போதுமானதாக தான் இருக்கும். நான் எனக்கு ஒரு 20 பிளான்ட் பக்கத்தில் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் உங்கள் செடிக்கு ஏற்றபடி கொஞ்சமாகவே போதும். நிறைய கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. கொஞ்சமாக தான் போதுமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னு நம்ம தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால் நிறைய ஒன்றும் தேவைப்படாது. அதனால் நான் ஒரு 2 கையளவு தான் எடுத்திருப்பேன். இந்த வாழைப்பழத்தோல் எல்லாமே நல்லா கையால் பசையும் போதே நல்லா அது 1 வீக் பத்தில் நம்ம ஊற வச்சதுனால நல்லா கையால் பசையும் போதே நல்லா நம்ம மசிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மசிஞ்சு போகுதுன்ட்டு. நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு இதில் வர அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நான் கையாலே அப்படியே எடுத்துப்பேன். அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த வேஸ்ட்டை நான் வேஸ்ட்டில் போட மாட்டேன். நான் பாட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு எல்லாமே இதை லிக்விடாகவே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாம் தனியாக எடுத்து அதில் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி தரையில் வச்சுருப்போம் இல்லையா, மல்லிகை செடி மற்ற மாதிரி பூச்செடிகள்லாம் தரையில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த செடிகளுக்கு நான் அந்த வேஸ்ட்லாம் டைரெக்டாகவே கொட்டிடுவேன். தரையில் இருக்க செடிகளுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் இதெல்லாம் வர்றது கிடையாது. பூச்சி தாக்குதல் வந்தாலும் கூட அது அப்படியே போயிடும். பெருசாக ப்ராப்ளம் இருக்காது.
பாட்டில் இருக்கிற செடிகளுக்கு அப்படி கிடையாது. எறும்பெல்லாம் வந்துட்டால் போகவே போகாது. அதுவே தரையில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அது சீக்கிரமாகவே சரியாயிடும். அதனாலேயே நான் வந்து இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் தரையில் இருக்கிற செடிகளுக்கே கொடுத்துப்பேன். அந்த மாதிரி தான். இந்த மாதிரியே போதும். சின்ன சின்ன துண்டு துண்டாக கிடைந்தாலும் ஒன்றும் இல்லை. நம்ம கையால் மசிச்சு விட்டுட்டு அது செடிகளுக்கு கொடுத்தாலும் ஒன்றுமே பண்ணாது. பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. நம்ம வாழைப்பழத்தோலாக இருக்கட்டும், முருங்கைக்கீரை இலையாக இருக்கட்டும், டைரெக்டாக ஒன்று செடிகள் மூட்டில் போடுறத விடவும் நம்ம இப்படி லிக்விடாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. செடிகளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அது ஒன்று. எறும்பு மற்ற மாதிரி பூச்சிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது பிளான்ட்டு பக்கத்தில். நம்ம வந்து லிக்விடாக கொடுத்தா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து டைரெக்டாக ஒன்று செடிக்கு மூட்டில் போட்டோம் அப்படின்னா பூச்சி, ஈ, அப்புறமா எறும்பெல்லாம் வந்து ரொம்ப தொந்தரவு. செடிகளுக்கும் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தாலும் தெரியும். அதை எடுத்து அந்த வேஸ்ட்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் தண்ணி விட்டு நான் தரையிலைக்கு செடிகளுக்கு விட்டுருவோம். அவ்வளோதான். அப்புறமா முருங்கைக்கீரையிலையே நம்ம வந்து இப்படி தண்ணியில் ஊற வச்சு இப்படி தான் கொடுக்கணுமா, இல்லை டேரெக்டாக போடக்கூடாதான்னு நினைப்பீங்க. போடலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இப்போ வந்து நல்ல வெயிலாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையில அப்படியே போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும். காட்டில் வந்து எல்லாம் வெளியே கொட்டி போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் மண்ணை தோண்டி அதுக்கு உள்ளாடி போட்டு வைக்கிற மாதிரி பாருங்கள். சரிங்களா? இந்த தண்ணி கூட நான் வந்து ஒரு 15 லிட்டர் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணேன். 15 லிட்டர் தண்ணியில் வாழைப்பழத்தோலும் அந்த முருங்கைக்கீரையிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே எனக்கு போதும். எனக்கு இந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ தண்ணி போதுமானது. உங்கள் பிளான்ட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த உரத்தை வந்து இந்த லிக்விடை நீங்கள் வந்து வாரம் ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மாதம் ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம். இல்லை 15 நாளுக்கு ஒரு வாட்டி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் 15 நாளுக்கு ஒரு வாட்டி கொடுக்குறது நல்லது. இல்லை 1 மந்த் ஒரு வாட்டி கொடுத்துக்கிறது கூட நல்லது தான். உங்களுக்கு எப்படி முடியுதோ அப்படி கொடுத்துக்கோங்க. ரோஜா செடிகளுக்கு நீங்கள் மாற்றி ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு இல்லைன்னா 15 நாளுக்கு கண்டிப்பாக ஒரு உரம் கொடுக்கறது மாதிரி இருக்கணும். அப்போ தான் செடி நல்லா புஷியாக வளர்கிறதுக்கு சரி, பூக்கள் பூக்கிறதுக்கு சரி நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா சத்து குறைபாட்டினால அந்த பிளான் சரியாக வரவே வராது. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த முருங்கைக்கீரை இலை உரமாக தாராளமாக நீங்கள் உங்கள் பிளான்ட்டு கொடுத்துக்கலாம். அழகாக பூக்கள் பூக்கிறதும் சரி, தளிர்கள் வைக்கிறதுக்கு சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை இலை வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.